இலுமினாட்டின்னு ஒரு ரகசிய குழுவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். உலகத்தோட பெரிய தலைவர்கள், பணக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து நம்மளை அறியாமல் உலகத்தையே கட்டுப்படுத்துகிறாங்கன்னு ஒரு பரவலான கதை இருக்குது. அவங்களுக்கு முன்னாடியே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சாம்ராட் அசோகர், அதாவது நம்ம ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கிற அசோகர், ஒரு சக்தி வாய்ந்த ரகசிய குழுவை உருவாக்கினார். தி 9 unknown men, 9 மர்ம மனிதர்கள். அவங்ககிட்ட காலம் தாண்டிய பயணம், ஆன்டி கிராவிட்டி, பயாலஜிக்கல் வார்ஃபேர் போன்ற ரகசியங்கள் அடங்கிய 9 புத்தகங்கள் இருக்கு. இந்த ரகசிய குழு இன்னைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கு. நம்மளோட டெக்னாலஜி, பாலிடிக்ஸ், எதிர்காலம் எல்லாத்தையும் அவங்க தான் ரகசியமாக தீர்மானிக்கிறார்கள். நீங்கள் இதுவரை கேள்விப்படாத ஒரு மாபெரும் சதித்திட்டத்தோட கதை இது. இலுமினாட்டி, ஃப்ரீமேசன்ஸ், ஸ்கல்ஸ் அண்ட் போன்ஸ், இந்த மாதிரி சீக்ரெட் சொசைட்டி எல்லா பேர்களும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகத்தை ரகசியமாக கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சக்தி வாய்ந்த அமைப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு உண்மையை சொல்லவா, அதெல்லாம் நம்ம கவனத்தை திருப்புறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மாயை, ஒரு டிஸ்ட்ராக்ஷன். உண்மையான சீக்ரெட் சொசைட்டி உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரிஜினல் பிளான் போட்டவங்க ஈரோப்பில் இல்லை, 2200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்திய மண்ணில் உருவாக்குனாங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? சாம்ராட் அசோகர் வரலாறு அவரை ஒரு பீஸ் தூதர்னு சொல்லுது. ஆனால் சான்றுகள் அதைவிட ஆழமாக ஒரு கதையை சொல்லுது. மனித அறிவோட சக்தியை கண்டு பயந்து போன ஒரு மாமன்னன் ஹிஸ்ட்ரியிலேயே மிக அபாயகரமான ஒரு ரகசிய குழுவை உருவாக்கினார். த 9 unknown men, 9 பேர், 9 புத்தகங்கள். அந்த புத்தகங்களில் என்ன இருந்துச்சு தெரியுமா? இந்த பிரபஞ்சத்தோட சோர்ஸ் கோட், டைம் ட்ராவல், ஆன்டி கிராவிட்டி, சைக்காலஜிக்கல் வார்ஃபேர், ஏலியன் கம்யூனிகேஷன் எல்லாமே அதில் அடக்கம். இதில் ரொம்ப பயங்கரமான விஷயம் என்னன்னா, அவங்களோட மிஷன் இன்னும் முடியலை. அவங்க இன்னைக்கும் நம்ம கூட இருக்கலாம். உங்கள் கையில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன், நம்ம உலகத்தையே மாற்றிட்டு இருக்கிற ஏஐ, அடுத்ததாக வரப்போகிற குளோபல் கிரைசிஸ் எல்லாமே அவங்களோட பெரிய திட்டத்தோட ஒரு பகுதியாக இருந்தால், அவங்களோட ரகசிய புத்தகத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ரிலீஸ் பண்ணுற அறிவாக இருந்தால், உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் மறந்துடுங்க. வாங்க, மனித ஹிஸ்ட்ரியில் மறைக்கப்பட்ட மிகப்பெரிய சதியை டீகோட் பண்ணலாம். நம்ம இன்வெஸ்டிகேஷன் கிமு 261 தொடங்குது. மௌரிய பேரரசு, சந்திரகுப்தரோட பேரன், இளம் வயது, அபார திறமைசாலி, ஆனால் இரக்கமே இல்லாத ஒரு பேரரசர். அவர்தான் அசோகர். அவர் ஒரு மாபெரும் வெற்றியாளர், ஒரு போர் வீரர். அவரோட சாம்ராஜ்யம் கிட்டத்தட்ட இந்திய துணைக்கண்டம் முழுவதும் பரவி இருந்தது. ஆனால் ஒரே ஒரு சின்ன ராஜ்யம், கலிங்கம், இன்றைய ஒடிஷா மட்டும் அவருக்கு அடிபணிய மறுத்தது. அசோகருக்கு இது வெறும் ஒரு போர் தந்திரம் இல்லை, இது ஒரு பர்சனலான விஷயம். அவரோட சக்திக்கு விடப்பட்ட ஒரு சவால், சேலஞ்ச். ஸோ அசோகர் ஒரு நரகத்தையே கட்டவிழ்த்து விட்டார். அவர் கொண்டு வந்த படை பெருசு, அதோட புழுதியிலே வானமே இருண்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. கலிங்க வீரர்கள் வீரமாக சண்டையிட்டாலும் முடிவு தெரிஞ்ச விஷயம்தான். அது ஒரு போர் இல்லை, ஒரு படுகொலை. அசோகரோட கல்வெட்டுகள் உட்பட ஹிஸ்ட்ரி பதிவுகள் படி 1,00,000க்கும் மேற்பட்ட வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. 1.5 லட்சம் அப்பாவி மக்கள், விவசாயிகள், பெண்கள், குழந்தைகள் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டாங்க. ஒரு நாகரிகமே சில நாட்களில் தடயமே இல்லாமல் அழிஞ்சு போச்சு. போரில் ஜெயிச்சாச்சு. வெற்றியாளர் அசோகர். அவர் கைப்பற்றிய நிலத்தை பார்க்க போனார். ஆனால் அங்கே அவர் பார்த்த காட்சி அவரோட ஆன்மாவை உடைச்சி நொறுக்கிடுச்சு. எங்கு பார்த்தாலும் பிணங்களின் ஸ்மெல், அனாதையாக்கப்பட்ட குழந்தைகளின் அழுக்குரல். அந்த நதி, தயா நதி, இரத்தத்தால் சிவந்து ஓடிக்கொண்டிருந்தது. அன்னைக்கு அந்த போர்க்களத்தில் வெற்றியாளன் அசோகர் செத்து போனான். ஒரு உடைந்த ஒரு புதிய மனிதன் பிறந்தான். அவர் போரை முழுமையாக கைவிட்டார். அவர் புத்த மதத்துக்கு மாறி தன் வாழ்நாள் முழுவதையும் பீஸ், அறம் பரப்ப அர்ப்பணித்தார். சரி,
இதுதான் நமக்கு சொல்லப்பட்ட வரலாறு இல்லையா? நம்ம ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கிற க்ரீன் லைட் வெர்ஷன். ஒரு கெட்டவன் நல்லவனாக மாறுற கதை. ஆனால் இதில் ஏதோ இடிக்குது. இங்கே தான் நம்ம இன்வெஸ்டிகேஷனோட மையப்புள்ளி இருக்குது. வன்முறையை கண்டு இவ்வளவு வெறுப்படைஞ்ச போரையே உலகத்திலிருந்து ஒழிக்கணும்னு நினச்ச ஒரு மனிதன் எதுக்காக கலிங்க போரை விட பயங்கரமான ஆயுதங்களை உருவாக்கக்கூடிய அறிவை கொண்ட ஒரு இரகசிய குழுவை உருவாக்கணும்? அந்த போர்க்களத்தில் அப்படி என்ன பயங்கரமான ரகசியத்தை அவர் கண்டுபிடிச்சார்? பதில் என்னன்னா, அசோகாவோட அந்த ஞான உதயம் வெறும் குற்ற உணர்ச்சியால் வந்தது இல்லை. அது ஒரு பயங்கரமான உண்மையோட ஸ்ட்ராட்டஜிக் ரியலைசேஷன். அவர் புரிஞ்சுக்கிட்டார், உண்மையான ஆயுதம் ஒரு வீரனோட கையில் இருக்கிற வாள் இல்லை, அது ஒரு விஞ்ஞானியோட மூளையில் இருக்கிற அறிவு. கலிங்க போர் உடல் பலத்தால் ஜெயிக்கப்பட்டது. ஆனால் அசோகர் ஒரு எதிர்காலத்தையே கணிச்சார். அங்கே ஒரே மனிதன் ஒரே ஒரு துண்டு ரகசிய அறிவை வச்சு என்டையர் உலகத்தையே பணைய கைதியாக வைக்க முடியும்னு அவருக்கு புரிஞ்சது. ஆயுதங்களை அழிக்கிறதுல அர்த்தமே இல்லைன்னு அவர் உணர்ந்தார். மனிதனை மனிதனிடமிருந்து காப்பாற்ற ஒரே வழி மிக அபாயங்கரமான அறிவை கண்ட்ரோல் பண்ணுறது தான். அதை ஒரு நிரந்தர குவாரண்டைனில் வைக்கிறது தான். அவர் ஹிஸ்ட்ரியிலேயே மிக ரகசியமான ஒரு லட்சிய திட்டத்தை ஆரம்பித்தார். அவர் இந்தியா முழுவதும் இருந்த 9 மாபெரும் மேதைகளை தேடி பிடித்தார். அவங்க வெறும் அறிஞர்கள் இல்லை, அவங்க ஜீனியஸஸ், பல்துறை வித்தகர்கள், சித்தர்கள். மேபி கொல்லிமலைக்கு வந்திருக்கலாம். உயிரோட சீக்ரெட் தெரிஞ்ச ஒரு பயாலஜிஸ்ட், பிரபஞ்சத்தோட அமைப்பு தெரிஞ்ச ஒரு ஃபிசிசிஸ்ட், ஹிஸ்ட்ரியோட போக்கு தெரிஞ்ச ஒரு சோஷியாலஜிஸ்ட். அவர் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். உங்களோட அடையாளங்களே அழிச்சிடுங்க, உங்கள் வாழ்க்கையை திறந்துடுங்க, ஒரு ரகசிய பிரதர்ஹுட் சேருங்க. உங்களோட மிஷன் மனித அறிவை சேகரித்து பாதுகாத்து தரம் பிரிக்கணும். அந்த அறிவை 9 புத்தகங்களாக தொகுக்கணும். உங்களில் ஒவ்வொருத்தரும் ஒரு புத்தகத்தோட பாதுகாவலர். நீங்கள் மனித சமூகத்தை அமைதியாக கவனிப்பீங்க. எப்போ சமூகம் ஒரு அறிவை பெற தகுதியாகுதோ அப்போ மட்டும் அதோட சிறு பகுதிகளை வெளியிடுவீங்க. இந்த சகோதரத்துவம் தலைமுறையாக தொடரணும். உங்களில் ஒருத்தர் ஓய்வு பெற்றாலோ இறந்தாலோ தகுதியான ஒரு வாரிசை நீங்களே தேர்ந்தெடுக்கணும். உடைக்கவே முடியாத ஒரு சங்கிலி. தே அக்ரீட். அப்படி உருவானது தான் த 9 unknown men. கேள்வி என்னன்னா, இந்த 9 புத்தகங்களில் அப்படி என்னதான் இருந்துச்சு? புத்தகம் 1, த மாஸ்டர் கீ, ப்ரொபகேண்டா அண்ட் சைக்காலஜிக்கல் வார்ஃபேர். இதுதான் முதல் புத்தகம். இதுதான் மற்ற எல்லா சக்திக்குமான மாஸ்டர் கீ. பொது கருத்தை எப்படி உருவாக்குறது, ஒரு மக்கள் கூட்டத்தை அவங்களோட அடிமைத்தனத்தையே நேசிக்க வைக்கிறது எப்படி, ஒரு பொய்யை மக்கள் வாழ்க்கையை கெடுக்கிற அளவுக்கு ஒரு புனிதமான உண்மையாக மாற்றுறது எப்படி. மாஸ் சைக்காலஜியோட முழுமையான சயின்ஸ் இதில் இருந்துச்சு. நம்ம ஊர் அரசியல் விளம்பரங்களை மறந்துடுங்க. ஒரு வார்த்தை, ஒரு சின்னம், ஒரு யோசனை, இதை பயன்படுத்தி ஒரே நேரத்தில் ஒரு கான்டினென்ட்டையே அமைதிப்படுத்தவோ இல்லை போருக்கு தூண்டவோ முடியும். அதுதான் இந்த புத்தகத்தோட சக்தி. புத்தகம் 2, த காட் கில்லர், ஃபிசியாலஜி, மனித உடலை பற்றிய ஒரு முழுமையான யூசர் மேனுவல். இந்த புத்தகம் ஒவ்வொரு நரம்பு, ஒவ்வொரு உயிர் ரசாயன செயல்பாடு பற்றியும் விவரிக்கிறது. வர்மக்கலை பற்றின முழுமையான அறிவு இதில் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு மேலே நம்மளோட நர்வஸ் சிஸ்டமை கண்ட்ரோல் பண்ணுறது, வலியை தடுக்கிறது, ஏன் வயதாகும் ப்ராசஸை மெதுவாக்குறது, அப்படிப்பட்ட ரகசியங்கள் கூட இதில் இருந்துச்சு. இந்த புத்தகத்தோட பாதுகாவலரே பூமியில் மிகவும் அபாயகரமான மனிதராக இருக்க முடியும். ஒரு தொடுதலில் உயிரை கொடுக்கவும் எடுக்கவும் அவரால் முடியும். புத்தகம் 3, பண்டோராஸ் பாக்ஸ், மைக்ரோபயாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி. ஒருவேளை எல்லாத்தையும் விட அபாயகரமான புத்தகம் இதுவாக இருக்கலாம். நம்ம புராணங்களில் இருக்கிற பிரம்மாஸ்திரம் மாதிரி நோய்களை உருவாக்கி அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிற நாலேஜ் இதில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, விரும்பியபடி உயிரினங்களை உருவாக்குற நாலேஜும் இதில் இருந்துச்சு. வாட் இஃப்
COVID-19 ஒரு விபத்தோ இல்லை ஒரு சாதாரண லேப் லீக்கா இல்லாமல் 9 unknown men நம்ம மாடர்ன் உலகத்தை டெஸ்ட் பண்ண நடத்தின ஒரு கண்ட்ரோல் எக்ஸ்பிரிமெண்ட்டாக இருந்தால் இந்த புத்தகம் உயிரை உருவாக்கவும் அழிக்கவும் கூடிய கடவுளின் சக்தியை கொண்டது. புத்தகம் 4 தி இன்ஜின் ஆஃப் ரியாலிட்டி. புத்தகம் 4 ஆல்கெமி. ஆமாம், சாதாரண உலோகங்களை தங்கமாக மாற்றுற ரசவாதம் இதில் இருந்துச்சு. அந்த சக்தியை யோசிச்சு பாருங்க. ஒரே ஆள் ரகசிய போர்களுக்கு நிதி கொடுக்க முடியும், இல்லைன்னா என்டையர் உலக பொருளாதாரத்தை சரிச்சிட முடியும். ஆனால் பழங்கால ஆல்கமி தங்கம் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லை, அது பொருளின் ஃபண்டமெண்டல் கூறுகளையே மாற்றுவதை பற்றியது. இயற்கையில் இல்லாத புது பொருட்களை உருவாக்குற ரகசியம், எந்த நோயையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு சஞ்சீவனி மருந்தின் செயல்முறை இதில் இருந்ததா சொல்லப்படுது. புத்தகம் 5 காஸ்மிக் ஃபோன் கால். புத்தகம் 5 கம்யூனிகேஷன். இங்கே தான் விஷயம் இந்த உலகத்தை தாண்டி போகுது. இந்த புத்தகம் எல்லா உயிரினங்களோடவும் தொடர்பு கொள்கிற வழிமுறைகளை விவரிக்குது. விலங்குகளோட பேசுறது மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல்ஸ் அதாவது வேட்டு கிரக வாசிகள் கூட தொடர்பு கொள்றதுக்கான ஒரு முழுமையான கைடு. ஒருவேளை யூஎஃப்ஓக்கள் இங்கே வர்றவங்க இல்லை, 9 unknown menோட அழைப்புக்கு பதில் சொல்கிறவங்களா இருந்தால் பல நூற்றாண்டுகளாக அவங்க ஒரு காஸ்மிக் உரையாடல் பண்ணிட்டு இருந்து நாம் வெறும் பார்வையாளர்களாக இருந்திருந்தா நோஸ். புத்தகம் 6 தி சீக்ரெட்ஸ் ஆஃப் கிராவிடேஷன். நம்ம வைமானிக சாஸ்திரத்தோட ஒரு அட்வான்ஸ் வெர்ஷன்னு சொல்லலாம். இந்த புத்தகம் கிராவிட்டியை கண்ட்ரோல் பண்ணுற முழுமையான ஃபிசிக்ஸை கொண்டிருந்தது. விண்வெளிக்கு பயணம் செய்யக்கூடிய விமானம் போன்ற பறக்கும் இயந்திரங்கள் உருவாக்குற நாலேஜ். யோசிச்சு பாருங்கள், பழங்காலத்தில் இருந்து பிரம்மாண்டமான சாத்தியமில்லாத கட்டிடக்கலை அது எப்படி கட்டப்பட்டது? வெறும் உடல் பலத்தாலையா, இல்லை பொருட்களை எடை இல்லாததா மாத்திர ஒரு டெக்னாலஜி ஆலையா? ஒருவேளை அந்த டெக்னாலஜி இந்த புத்தகத்தில் இருந்து வந்ததா? புத்தகம் 7 த காட் புரோட்டோகால் காஸ்மாலஜி. பிரபஞ்சத்தோட உச்சக்கட்ட ரகசியங்கள். டைம் ட்ராவல், பேரலல் யூனிவர்ஸில் பயணம் செய்கிறது, ஒளியை விட வேகமாக போகிறது, காலம் இடம் ஸ்பேஸ் டைம் கியானா வலைப்பின்னலை வளைக்கிறது. இந்த புத்தகத்தில் இருந்த அறிவு ஐன்ஸ்டீனோட தியரிஸையே ஒரு சாதாரண கணக்கு மாதிரி ஆக்கிடும். இது பிரபஞ்சத்தை கவனிக்கிறது மட்டுமில்லை, அதோட அடிப்படை விதிகளை மாற்றி எழுதுகிற சக்தி. எங்கே வேணுமானாலும் எப்போ வேணுமானாலும் இருக்கக்கூடிய சக்தி. புத்தகம் 8 த க்ளோக் ஆஃப் இன்விசிபிலிட்டி. புத்தகம் 8 லைட். ஒளியை முழுமையாக ஆடுற சக்தி. அதை எந்த லேசரை விடவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதமாக மாற்றவோ, கடைசியாக அல்டிமேட் ஸ்டெல்த் பவர், உண்மையான இன்விசிபிலிட்டி. அதாவது ஒரு பொருளை சுற்றி ஒளியை வளைச்சி அதை கண்களுக்கு புலப்படாமல் மறைய வைக்கிற சக்தி. புத்தகம் 9 சோசியாலஜி. கடைசியாக ரொம்ப நுட்பமான ஆனால் மிக சக்தி வாய்ந்த புத்தகம். மனித சமூகங்களோட பரிணாம வளர்ச்சியை பற்றி விதிகள் இதில் இருந்துச்சு. நாடுகளோட எழுச்சியையும் வீழ்ச்சியையும் இதனால் துல்லியமாக கணிக்க முடியும். ஆனால் அது மட்டும் இல்லை, எந்த போக்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவும் முடியும். ஒரு நாகரிகத்தை யாருமே தெரியாமல் ஒரு பொற்காலத்தை நோக்கி வழி நடத்தவும் முடியும். இல்லைன்னா தனக்குத்தானே அழிச்சிக்கிற மாதிரி மெனிப்புலேட் பண்ணவும் முடியும். இதுதான் கண்ட்ரோலோட உச்சக்கட்ட கருவி. சரி, கேட்கறதுக்கே ஒரு பிரமிப்பான கதை மாதிரி இருக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? வாட் இஸ் த ப்ரூஃப்? தி 9 unknown men ரகசியம் காப்பதில் வல்லவர்கள். நேரடியான ஆதாரம் கிடைக்காது. நமக்கு கிடைக்கிறது எதிரொலிகள் தான். ஹிஸ்ட்ரி முழுவதும் அவங்க விட்டுட்டு போன சில தடயங்கள் மட்டும்தான். வாங்க சாட்சிகளை ஆராயலாம். சாட்சியம் ஏ. போப் சில்வஸ்டர் II 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவர் கிழக்கு கண்ட்ரீஸில் இருந்து வந்த நாலேஜோட தொடர்பில் இருந்தார். ஸ்பெயினில் கொஞ்ச காலம் இருந்தார். அவர் ஐரோப்பாவுக்கு திரும்பியதும் அவரோட கணிதம், வானியல் அறிவு அந்த காலத்தை விட பல நூற்றாண்டுகள் ஃபார்வர்டாக இருந்துச்சு. எல்லோரும் அவரை சாத்தானோட ஒப்பந்தம் செஞ்ச ஒரு சூனியக்காரன்னு சொன்னாங்க. இல்லைன்னா இடைக்காலமாக ஐரோப்பாவுக்கு ஒரு அறிவுந்துதல் தேவைன்னு 9 unknown menனால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாணவனாவர். சாட்சியம் பி. ஜெகதீஷ் சந்திர போஸ். படிச்சிருக்கோம் இல்லை? 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இந்த மாபெரும் இந்திய விஞ்ஞானி காலத்தை விட ரொம்ப ஃபார்வர்டாக இருந்தார். மார்க்கோனிக்கு முன்னாடி வயர்லெஸ் கம்யூனிகேஷனை செஞ்சு காட்டினார். தாவரங்களுக்கும் உயிர் உண்டு,
அது வலிக்கும்போது துடிக்கும்னு நிரூபித்தார். ஆனால் அப்புறம் மர்மமான முறையில் அவரோட புரட்சிகரமான ஆய்வு கட்டுரைகள் வெளியிடுவதை நிறுத்திட்டார். பொது வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கிட்டார். அவர் ரொம்ப ஆழமாக ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருந்தாரா? உயிரினங்களுக்கு இடையிலான கோட்டை அளிக்கக்கூடிய ஒரு உண்மையா? மனித சமூகம் இதுக்கு இன்னும் தயாராகலைன்னு 9 unknown men தலையிட்டு தடுத்துட்டாங்களா? சாட்சியம் 3. 1923 லீக். மிகப்பெரிய ஆதாரம் டால்பர்ட் மண்டி என்ற ஒரு பிரிட்டிஷ் எழுத்தாளர் மூலமாக கிடைக்குது. 1923 அவர் 9 unknown என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். அதில் இந்த முழு கதையையும் அச்சு அசலாக விவரிச்சிருந்தார். இங்கிலாந்தில் இந்த ஒரு சாதாரண எழுத்தாளருக்கு அசோகரோட மாபெரும் ரகசியம் எப்படி தெரியும்? ஒருவேளை 9 unknown men அவரை தேர்ந்தெடுத்திருக்கலாம். அவங்களோட உண்மை கதையோட ஒரு ஃபிக்ஷனலைஸ்ட் வெர்ஷனை வெளியிட்டு மாடர்ன் உலகத்தோட மனநிலையில் அவங்க இருக்காங்க என்ற விதையை விதைக்க முயற்சி செஞ்சிருக்கலாம். இந்த சான்றுகள் எல்லாம் ஒரு விஷயத்தை நோக்கி கை காட்டுது. The 9 unknown men அறிவை லீக் பண்ணுறது மூலமாக இயங்குறாங்க. ஒரு நியூட்டன், ஒரு ஐன்ஸ்டீன், ஒரு ராமானுஜன் மாதிரி ஒரு மாபெரும் மேதை அடையாளம் கண்டு அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்குறாங்க. புதிரோட ஒரு சின்ன துண்டை அவங்களுக்கு கொடுத்து மனித சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர வைக்கிறாங்க. அவங்க நம்ம ஹிஸ்ட்ரியோட கண்ணுக்கு தெரியாத கேட்டலிஸ்ட். ஸோ நாம் இறுதி கேள்விக்கு வர்றோம். இப்போது நமக்கு மிக இம்பார்ட்டன்ட் கேள்வி, அவங்க நம்மளை பாதுகாக்கிறாங்களா இல்லை நம்மளை சிறைப்பிடிச்சு வச்சுருக்காங்களா? அவங்க நம்மளை ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி வழி நடத்துகிறாங்களா? நல்ல பாதுகாவலர்களா? இல்லை நாம் வெறும் எலிகள் அவங்க நடத்துகிற ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்டில் மாட்டிட்டு இருக்கோமா? யோசிச்சு பாருங்க. கடந்த 100 வருஷத்தை குதிரை வண்டியில் இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரோவர் அனுப்புகிற வரைக்கும் வந்திருக்கோம். தந்தி முறையிலிருந்து கவிதை எழுதுகிற ஏஐ வரைக்கும் வளர்ந்துருக்கோம். இந்த அதிவேக வளர்ச்சி இயற்கையானதா இல்லை இது 9 unknown menனால உருவாக்கப்பட்ட ஒரு கிரேட் ஆக்சலரேஷனா? நாம் ஃபைனலி ரெடி ஆகிட்டோம்னு அவங்க தங்களோட புத்தகங்களில் இருந்து புத்தகங்களை வேகமாக ரிலீஸ் பண்ணுறாங்களா? இல்லை வேறு எதுக்கோ நம்மளை தயார்படுத்துகிறாங்களா? ஒரு காஸ்மிக் அச்சுறுத்தலுக்காக? இல்லை நம்ம இனத்துக்கான ஒரு இறுதி தேர்வுக்கா? ஒருவேளை ஒவ்வொரு பெரிய கண்டுபிடிப்புக்கும் ஒவ்வொரு தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவரும் ஒவ்வொரு புரட்சிகரமான கலைஞரும் அவங்களோட ஆட்டத்தில் ஒரு காய் மட்டும்தான். அடுத்த புதிரை வெளியிடுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாணவனா? 9 unknown men தான் உச்சகட்ட சதித்திட்டம். பிகாஸ் நம்மளோட மிகப்பெரிய வெற்றிகளுக்கு காரணமும் அவங்களா இருக்கலாம். நம்மளோட முன்னேற்றத்துக்கு ஆதாரம் அவங்க தான். நம்மளோட ஆழமான பயங்களுக்கும் ஆதாரம் அவங்க தான். அடுத்த முறை ஒரே ராத்திரியில் உலகத்தையே மாத்திர ஒரு டெக்னாலஜி பிரேக் த்ரூவை பார்க்கும்போது உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, இது மனித மேதையின் கண்டுபிடிப்பா இல்லை 9 unknown menல ஒருத்தர் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு முடிவு பண்ணிட்டாரா? உண்மையான கேள்வி யாராவது உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்களா என்பது இல்லை. கேள்வி என்னன்னா, இப்போ அவங்க நேம் உங்களுக்கு தெரியுமா? ஸோ இன்றைக்கி அவ்வளோதான். தேங்க்யூ. ஆஸ் யூஷுவல், கமெண்ட், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், and please take care. Bye.